வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். டுடே இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சியில் வெற்றி பெற்ற வெற்றியாளரோட அனுபவ பகிர்வுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனுபவ பகிர்வு அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி படித்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் நம்ம இந்த நியூ சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து 1 by 1 பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுடைய அனுபவ பயிர்களை நம்ம சேனலில் போடுவோம். ஓகே, அவரை பற்றிய அனுபவங்களை நம்ம அவர்கிட்டே கேட்டுக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிங்க. டிஎன்பிஎஸ்சி லட்சியவாதிகள் யூடியூப் சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். நீங்களும் எதிர்காலத்தில் அரசு ஊழியராகி என்னை இது போன்ற வீடியோக்கள் தோன்றணும் அப்படின்னு சொல்லி உங்களை மனதார வாழ்த்துறேன். என்னுடைய பெயர் முகமது நாசருதீன். நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி என்னுடைய சொந்த ஊர். தற்போது ஊரக வளர்ச்சித்துறையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் நான் இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்கேன். ஓகே, நீங்கள் எந்த கம்யூனல் ரேங்க் எடுத்தீங்க? ஓவரால் ரேங்க் எவ்வளோ எடுத்தீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். நான் 2016 நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்றைக்கி பணியில் இருக்கேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனல் ரேங்க் 33 எடுத்தேன். என்னுடைய ஓவரால் ரேங்க் 2000க்கு மேலே. எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் 2000க்கு மேலே. ஓகே, நீங்கள் என்ன படிப்பு படிச்சிங்க, எந்த ஆண்டு முடிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இளங்கலை பொறியியல் பட்டப்படிப்பு நான் படிச்சிருக்கேன். என்னுடைய கல்லூரி வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மிகுந்த நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இல்லை. பொறியியல் படிப்பு நான் சூஸ் பண்ணது பின்னால் தவறு அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் படித்தனால அந்த பொறியியல் துறையில் ஒரு வலுவான நபராக நான் இல்லை. என்னுடைய நோக்கம் ஆரம்பத்தில் இருந்து +2 முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அதனால் நான் என்னுடைய கிராஜுவேட்டாக அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணல அப்படின்னு சொல்லி சரி, ஓகே. நீங்கள் எப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்பொழுது வேலை வாங்கினீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா 2014 டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2014 பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டிகிரியினுடைய 4வது வருஷம். அந்த 4வது வருஷம் நான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். 2016 நான் வேலை செய்தேன். உங்களுக்கு அந்த லாஸ்ட் ஃபைனல் இயரில் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற அந்த ஐடியா எப்படி வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். நான் படித்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 இயர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் எல்லா துறைகளிலுமே பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு மிகவும் குறைவாக இருந்தது. அதிலும் குறிப்பாக நான் தேர்வு செஞ்சிருந்த அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் வேலை வாய்ப்பு குறைவான ஒரு துறையாக இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி படித்தா தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் இன்ஜினியரிங்கை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இதில் கவனம் செலுத்தணும். ஓகே, ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது நம்ம பார்டரில் மிஸ் ஆகிருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த தவறுகளை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். பார்டரில் நமக்கு மிஸ் ஆனதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. நானுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸாம் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பார்டரில் போச்சுன்னே சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு எழுதின டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒரு 5 கொஸ்டின் தான் எனக்கு போச்சு. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச கேள்விகள்லேயே நிறைய தவறுகளை நம்ம படிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா திருவள்ளுவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி நமக்கு நன்கு தெரிந்த கேள்விகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்வ கோளாறு நம்ம என்ன பண்ணிட்டோம், தவறாக ஷேர் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு 26ல் மட்டும் அந்த ஆன்சர் ஷேர் பண்ணுறது. இந்த மாதிரி மைனர் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த முதல் தேர்வே எனக்கு தோல்வியில் முடிஞ்சிச்சு. இல்லை அப்படின்னா நான் டிகிரி படிக்கும் போதே என்னுடைய வேலை வாய்ப்பு பெற்றெடுக்க முடியும். ஓகே, ஒரு நாளில் உங்கள் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கும், எந்த மாதிரி படிப்பீங்க, எந்தெந்த பாடங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்து படிப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய ப்ரிப்ரேஷன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். வழக்கமாக நான் 5:30 எழுந்திரிச்சிருவேன். 5:30 எழுந்திரிச்சிட்டு 6 மணிலேருந்து என்னுடைய படிப்பு நான் தொடங்குவேன். 6 மணிக்கு படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா காலை 10 மணி வரை தான் என்னுடைய ப்ரிப்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த கடையினுடைய வேலைகளுக்காக நான் சென்று போயிடுவேன். ஈவினிங் தான் திருப்பி என்னுடைய ப்ரிப்ரேஷன் இருக்கும்.
ஸோ ஓகே. வந்து ஒரு நாளைக்கு என்னுடைய ப்ரிப்பரேஷன் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5 முதல் 6 மணி நேரம் தான் வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷன் டைம் ஆச்சு. ஓகே. எந்தெந்த மாரி படிப்பீங்க? எவ்வளோ நேரம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் குடுத்து படிப்பீங்க? அத பற்றி சொல்லுங்க. நான் வந்து பொதுவா வந்து சப்ஜெக்ட் வைஸ் எல்லாம் வந்து படிச்சதில்ல. என்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் புக் வைஸா படிச்சுட்டு இருந்தேன். இப்போ 6த், 7த், 8த் தமிழ் அப்படின்னா 6த், 7த், 8த் 6த் ஃபர்ஸ்ட் முடிப்பேன், 7த் அடுத்து முடிப்பேன், 8த் அடுத்து முடிப்பேன். இந்த மாதிரி வந்து புக் வைஸா வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். தமிழுக்கு வந்து அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து படித்தேன். எனக்கு எளிமையா வரக்கூடிய கணிதம், அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து வரலாறு போன்ற பாடங்கள்லாம் எனக்கு எளிமையா இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து குறைவான நேரம் ஒதுக்கினேன். தமிழுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படித்தேன். ஓகே. இப்ப டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த மாரியான தவறுகள செய்யவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், அதை பற்றி சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் செய்யக்கூடாத மிக முக்கிய தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்ல விரும்புறது கிவ் அப் மனநிலை. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 2, 3 தேர்வுகள வந்து எதிர்கொண்டிருப்போம். அல்லது வந்து வருஷ கணக்குல படிச்சிருப்போம். அத்தனையும் வந்து வேஸ்ட்டு தான். நம்ம என்ன படிச்சாலும் நமக்கு வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு விரக்தி மனநிலையில இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வை விட்டு வெளியேறுவது அப்படிங்கிறது வந்து எல்லா மாணவர்களும் செய்யக்கூடாத ஒரு தவறாக நான் வந்து கருதுறேன். டிஎன்பிஎஸ்சி ஒன்ஸ் நீங்க வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, வேலை வாங்கிட்டு தான் நீங்க புக்குகளுக்கு வந்து குட் பை சொல்லணும். அதுக்கு முன்னாடி எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வந்து இதுல இருந்து பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறது நான் வந்து தேர்வுகள் செய்யக்கூடாத ஒரு தவறா வந்து பார்க்குறேன். என்னோட என்னோட படித்த நிறைய நண்பர்கள் வந்து நல்ல திறமை இருந்தும், அவங்களுடைய முயற்சியின்மை காரணமாக, முயற்சியின்மைன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய பலவீனம் காரணமாக வந்து அவங்க வெளியேறினதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அதனால எல்லா மாணவர்களும் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து போராடுங்க. கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்கும். ஓகே. இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா, எந்த மாரியான விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? அத பற்றி சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். குறிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோட் வந்து ஃபேமஸான கோட் வந்து படிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, விடாமுயற்சி தான் நம்முடைய வெற்றிக்கான முதல் படி. தொடர்ந்து வந்து போராடிட்டே இருக்கணும். நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது இயல்பா எல்லா மாணவர்களும் சந்திக்கக்கூடியது வந்து களைப்படைஞ்சிருவாங்க. சீக்கிரமே வந்து களைப்பாயிருவாங்க. என்னடா இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த களைப்படையாம தொடர்ச்சியா வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, படிச்சுட்டே இருக்கணும். தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும். நமக்கு எந்த ஃபீல்டுல வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா அப்படிங்கிறது தான் நம்முடைய வெற்றியை வந்து எளிமையாக்கும். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து கணிதம் வந்து கடினமா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தமிழ் கடினமா இருக்கும். இப்போ எது வந்து தங்களுக்கு வந்து சிரமமா இருக்கோ அந்த சப்ஜெக்டுகளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். 2வது வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து வெயிட்டேஜஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. மேத்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸ் வந்து 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய மதிப்பெண்களை வந்து கவர் பண்ணணும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரையாரிட்டி வந்து செட் பண்ணி எந்த கேள்விகளுக்கு வந்து நம்ம எந்த பாடத்தை வந்து படித்தா நமக்கு அதிக மதிப்பெண் கிடைக்குமோ அதில் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வந்து படிக்கணும். குறிப்பாக வந்து தமிழுக்கு வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஜெனரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்க இங்கிலீஷ்க்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன்னா 50% ஆஃப் நம்முடைய மார்க் வந்து இதுவே வந்து கவர் பண்ணிடும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 50ல் 45% வந்து நம்ம வந்து மதிப்பெண் எடுத்தால் தான் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே. இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நேர மேலாண்மை, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் கூறக்கூடிய விரும்பக்கூடிய விஷயங்கள் என்ன? ஓகேங்களா? நீங்கள் எப்படி உங்கள் நேரத்தை வந்து மேலாண்மை செஞ்சீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம படிக்கிறப்போ எக்ஸாம் இது 2ஆ பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்கிறப்ப எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன். எதுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ரையாரிட்டி அதிகமோ அதுக்கு வந்து நம்ம டைம் அதிகமாக கொடுத்து படிக்கணும். எனக்கு மேக்ஸ் வருது, மேக்ஸ் நான் நல்லா போடுறேன் அப்படிங்கிறதுக்காக 4 கணக்கில் உட்காந்து நம்ம மேக்ஸவே சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து நம்முடைய மற்ற சப்ஜெக்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண விடாமல் தடுத்துடும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட்டுக்கு கூடுதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்படி வந்து நீங்கள் டயத்தை வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 5 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் வந்து 2 மணி நேரம் படிக்கணும். மிச்சம் இருக்கக்கூடிய 3 மணி நேரத்தில் 1 மணி நேரம் வந்து கணக்குக்கு வந்து ஒதுக்கணும். 1 மணி நேரம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்காக வந்து ஒதுக்கணும்.
அடுத்து 1 மணி நேரம் தான் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்து நீங்கள் ஒதுக்கணும். ஸோ இப்படி ஒதுக்கி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஏரியாவுமே கவர் ஆகும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை விட்டுருக்க மாட்டீங்க. அதே சமயம் வந்து நீங்கள் தமிழ் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தனால அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் படிக்கிறது. நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு எப்படி டைம் ஒதுக்கணும் அப்படின்னீங்கன்னா, எக்ஸாம் ஹாலில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷினை வாங்கினோடனே ஒரு 10 நிமிஷம் அந்த கொஷினை படித்து பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. எல்லா கொஷினும் வந்து நம்ம படிச்சது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான நேரம் ஒதுக்குங்க. அது வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை வந்து பூஸ்ட் பண்ணும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி கொஷினை படித்து பார்க்கும்போது எல்லா கொஷினும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக வந்துருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை வந்து பூஸ்ட் பண்ணும். சிம்பிளாக தான் இருக்குது, நம்ம அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் கொஷினை வாசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, முடிச்சிருங்க. என்னென்ன கேள்விகள்லாம் வந்து 100% உங்களுக்கு கரெக்டாக தெரியுமோ அந்த கேள்விகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு டக்குன்னு ஷேர் பண்ணுங்க. தெரியாத கேள்விகளை கடைசியாக ஷேர் பண்ணுங்க. கடைசியாக ஷேர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஷேர் பண்ணுங்க. இப்போ 3வது கேள்வி அப்படின்னா அந்த 3வது கேள்விக்கு நேரம் நம்ம ஷேர் பண்ணுறோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நேர மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்னைக்கு வரக்கூடிய எல்லா டிஎன்பிஎஸ்சி கேள்விகளும் ரொம்ப படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து விரைவாக படிங்க. ரொம்ப ரொம்ப மனசில் போட்டு குழப்பிக்காமல் எதெல்லாம் டக்குன்னு முடிக்க முடியுமோ அந்த கேள்விகளுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து முடிச்சிருங்க. எதெல்லாம் கூடுதலாக டைம் எடுக்குமோ அதெல்லாம் கடைசியாக பாருங்கள். ஓகே. தமிழ் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஏன்னா தமிழில் வந்து நீங்கள் 99 போட்டதாக சொல்கிறீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்கள். தமிழை பொறுத்தளோட என்னுடைய பழைய தேர்வுகள் நான் வந்து 5வது முயற்சியில் தான் வந்து தேர்ச்சி பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 4 தோல்விகளுக்கு வந்து மிக முக்கிய காரணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எடுத்த குறைவான மதிப்பெண்கள் தான் காரணம். தமிழில் வந்து எப்பயுமே 70 மார்க் எடுப்பேன், 70 கொஷின் போடுவேன், 80 கொஷின் போடுவேன். இப்படி தான் என்னுடைய பழைய தேர்வுகள்லாம் இருந்தது. தமிழில் வந்து நம்ம 90+ போட்டால் தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருந்த காரணத்தினால நம்ம அதை வந்து பார்த்தோம். நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான். 6லேருந்து 12 வரை வரல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு ப்ளஸ் வந்து தமிழ் இலக்கிய வரலாறு ஏதோ ஒரு ஆர்த்தர் எழுதுது. இப்போ தேவிரா வந்து நாங்கள் எழுதின காலகட்டத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ வேறு ஆர்த்தர்ஸ் வந்து ஃபெமிலியராக சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகம் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ அந்த இலக்கிய வரலாறு ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் இது வந்து இம்பார்ட்டண்ட். இதை படிச்சிங்கனாலே 90+ வந்து கண்டிப்பாக எடுத்துருவோம். ஓகே. மேக்ஸ் வந்து நீங்கள் 25 அவுட் ஆஃப் 25 போட்டதாக சொல்கிறீங்க. இந்த மேக்ஸ் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து கணிதம் வந்து பள்ளி காலகட்டங்களில் வந்து சுத்தமாக வராத சப்ஜெக்ட் தான் கணிதம். ஆனால் இன்ஜினியரிங் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ போய் சேர்ந்தனால கணிதம் வந்து அங்கே வந்து ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கும். ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு கணிதம் வந்து கற்றுக்கிட்டேன். என்னுடைய கணிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணிதத்தில் நான் 25 எடுத்ததுக்கு காரணம் நான் ஸ்கூல் புக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அதிகமாக. அப்போ வந்து கணியன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் கணியனுடைய கணித புத்தகம் அதில் வரக்கூடிய டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் வந்து அதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கை வந்து படித்தோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்எஸ் அகர்வாலுடைய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகம் இது வந்து என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் நான் கேம்பஸ் இன்டர்வியூக்காக வந்து அந்த புத்தகங்கள்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதில் உள்ள கணிதங்கள்லாம் அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக்ஸில் இருக்கக்கூடிய கணிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா இதெல்லாம் நமக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான புக்ஸ் எல்லாம் அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ்டு புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா எளிமையாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 25 எடுக்கலாம். ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ் எதிலிருந்து கேட்குறாங்கன்னு சொல்லிடலாம், மேக்ஸ் எதிலிருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிடலாம், வரலாறு எல்லாமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனால் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் படித்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி. அன்னைக்கு வந்து புத்தகங்கள் தான் வந்து நம்ம மாதம் வெளிவரக்கூடிய அந்த பொது அறிவு உலகம் போன்ற புத்தகங்கள் தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அப்படி கிடையாது. நிறைய புக்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. தேர்வு பெட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் வந்து தினசரி நடப்பு நிகழ்வுகள் வந்து வெளியிடுறாங்க. நம்மளுடைய தினமணி நாளிதழ் டெய்லி வந்து நம்ம தினமணி நாளிதழ் படித்தோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லித் தராங்க. மனோரமா இயர் புக் அப்படின்னு சொல்லிட்டு இயர் புக் வருடாந்திரத்துக்கு ஒரு முறை வந்து விடுறாங்க. அந்த புக் அந்த இயர் புக் வாங்கி படிச்சீங்க அப்படின்னா அதுல இருந்தும் கேள்விகள் வந்து வருது. இது இல்லாமல் யூபிஎஸ்சி லெவலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஜிகே டுடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலும் அட்வான்ஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ், தினசரி கரண்ட் அஃபேர்ஸ், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், இந்திய அளவில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து அதில் வந்து கவர் ஆகிடுது. இது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக வந்து தமிழரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத நாளிதழ் வந்து ஒன்று வருது. அந்த தமிழரசு பேப்பர்ல வந்து வருது. திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய புத்தகம், அது வந்து மாதம் மாதம் வெளிவரக்கூடிய புத்தகம். இந்த புத்தகங்கள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக தமிழரசு, அதே மாதிரி திட்டம், இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் வந்து வாங்கி படிக்க முடியாது. அல்லது நீங்கள் உங்களுடைய கடைகள்லேயும் இந்த புத்தகங்கள்லாம் கிடைக்காது. இது எங்கே போய் படிக்கலாம் அப்படின்னா மாவட்ட நூலகங்கள், அதாவது அது 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 இல்லை அப்படின்னா உங்களுடைய ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்ப்புற நூலகங்கள், இதில் மட்டும்தான் இந்த எல்லா புக்ஸுமே வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ இங்கே போய் படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.